ஆராரோ தாலாட்டு யாராலே யாராலே அன்பென்னும் பூங்காற்றும் யாராலே யாராலே உலகமே பெண் என்று உணர்வோமே புவி மேலே எதுவுமே பெண் என்று இணைவோமே உறவாலே அழியாத வானம் ஆசை பூமியாவும் பெண்ணே பெண்ணே ஆராரோ தாலாட்டு யாராலே யாராலே அன்பென்னும் பூங்காற்றும் யாராலே யாராலே உலகிலே ஒருவரும் கிடையாதே அவரவர் நிலைமையால் நிகழ்வதே எல்லாமும் தவறுகள் மனிதனின் நிரந்தர அடையாளம் அதையவன் இழந்திட நினைப்பதே நன்றாகும் சேதாரம் ஏதும் இன்றி நகை செய்ய முடியாதே ஆதாரம் தானே அன்பு அதை வெல்ல இயலாதே எதுவான போதும் இன்பம் என்று கொண்டால் இல்லை துன்பம் ஆராரோ தாலாட்டு யாராலே யாராலே அன்பென்னும் பூங்காற்றும் யாராலே யாராலே இந்த வீடு தான் திவ்யா. நல்லா இருக்காங்கப்பா. என்ன காலையில் போய் பேங்க்ல இருந்தா சாயந்தரம் ஆயிடுது. ஏடிஎம்ல வர பணம் இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் சார் வணக்கம். ஒரு நிமிஷம் லைன்ல இரு. வணக்கம் தம்பி, நீங்க தான் ராஜாவா? ஆமாங்க சார், நேற்று வரேன். சரி, இந்தாங்க சாவி. சரிங்க. வணக்கம்மா. நல்ல சௌரியமான வீடுமா, சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். ராசியான வீடு, போய் பாருங்கம்மா. சரிங்க சார். போய் பார்க்கலாமா? அதான்ப்பா. உள்ள வரும்போதே நல்ல வார்த்தைய சொல்றாருல்ல. ஆமா, நீ மாசமா இருக்கல, அதனால நல்ல வார்த்தையா 4 வாங்கிட்ட சொன்னா நீ வீடு பிடிச்சிக்க சொல்லுவல. இதெல்லாம் ஒரு வியாபார நுணுக்கன்னு வச்சுக்கோயேன். எல்லாத்தையும் சந்தேக கண்ணாலேயே பாக்காதீங்க. எப்படி பேசுறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும்ல. இங்க பாரு, முதல்ல உனக்கு வீடு பிடிச்சாதான் ஓகே, இல்லனா நாட் ஓகே. ஓகேவா? எனக்கு ஆரம்பமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வீடும் பிடிச்சிரும் தான் நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி, வா போலாம். பார்த்து படியேறு. போ. இந்த விடா இல்ல இன்னும் மாடிலியா? இந்த வீடுதான். ஏன் திவ்யா, வீடு கீழே இருந்தா ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும்ல. இதுவர், நீ இந்த மாதிரி மாசமா இருக்க நேரத்துல படியெல்லாம் ஏறி வர்றது, அதான் எனக்கு ஒரே யோசனையாவே இருக்கு. அட என்னங்க, மாசமா இருக்கிற டைம்ல நிறைய நடக்கணும், மாடிப்படியில ஏறி இறங்கணும், நிறைய வேலை செய்யணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல சும்மா இருக்கோமேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு சும்மா சும்மா ஏறி ஏறி இறங்குவேன். இப்ப என்னடா வீடே மாடியில வந்துருச்சு. எனக்கு இன்னும் வசதியா போச்சுல. உனக்கு ஓகே தானே? எனக்கு இப்ப வரைக்கும் ஓகே தான். வீட்டை பார்க்கலாம் வாங்க. சரி, கதவு திறக்கிறேன். ஐயா, கரண்ட் இல்ல போல. கரண்ட் இல்லையா? சரி இரு, இந்த ஸ்கிரீனை வளர்க்குறேன். என்னங்க, சாமான்லாம் வீட்ல அப்படியே இருக்கு? ஆமா, அவரு நான் ஃபோன் பண்ணி இந்த வீடை கேட்கும் போதே சொன்னாரு, வீடு வந்து ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான்ப்பா, உனக்கு தேவையான பொருள்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத பொருள்லாம் சொல்லுங்க, நாங்கள் எடுத்துட்டு போயிடுறோம், உங்க திங்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க தேவைப்பட்ட திங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, அது கூட நான் வாடகை கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தேவையில்லைன்னு சொன்னா நம்ம கொடுத்துருவோம், நம்ம புதுசாக வாங்கிப்போம். எதுக்குங்க புதுசெல்லாம் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு? இது நல்லதானே இருக்கு, இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? சரி, அந்த ஜன்னல் திறக்கிறேன். என்னங்க, ஹால் நல்ல பெருசா இருக்கு, நிறைய ஜன்னல் இருக்கு, நல்ல காத்தோட்டமா வெளிச்சமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி. ஆனா எனக்கு முதல்ல கிச்சன் தான் முக்கியம். நான் கிச்சனை பார்த்துட்டு வரேன்.
என்னங்க என்னங்க ஆ கிச்சன் பாத்துட்டேங்க. ஆ. கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்ணி கூட நல்லா சரி. இருக்கு. ஆ. சரி பெட்ரூம் பார்க்கலாம்னு வந்தா பெட்ரூம் அதை விட சூப்பரா இருக்கு. இங்க கூட நிறைய கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எங்க இவ்ளோ ஃபர்னிஷ்டா இருக்கு? வாடகை ஜாஸ்தியா இருக்கு போதுங்க. என்ன சொன்ன வாடகையோட 2000 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கும். அதை பத்திலாம் உனக்கு என்ன? உனக்கு வீடு பிடிச்சிருக்குல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வீடு பிடிச்சிருக்கு. சரி. பெட்ரூம் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, ஹால்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் ஓகே தானே? எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சொல்லிடலாமா? ஆ. சரி வா. திவ்யா போலாமா? ஏங்க கீழே துளசி செடியெல்லாம் இருக்கு. ஓ. நல்ல சகுனமா இருக்குங்க. அப்படியா? ஆ. சரி வா போலாம். ஆனா அத்தை எங்க திடீர்னு என்ன வேண்டான்னு சொன்னாங்க. நான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். உன் அத்தைக்கு வந்து இந்த ஜாதகத்துல பெரிய பைத்தியமே பிடிச்சிருக்கு. ஜாதகத்தை பார்த்துச்சா நமக்கு பிறக்க போற குழந்தைக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை ஆகுமா, அதுவா உன்னை முடிவு பண்ணிட்டு உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொல்லுது. அதனால தான் நான் இப்ப தனி வீடே பார்த்தேன். அது தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால உன்னை கூட்டு வந்து இங்க வச்சிருக்கேன். தயவு செய்து எங்க அம்மா பத்தி இனிமேல் பேசவே பேசாத. நான் ஒரு வாட்டி பேசி பார்க்கட்டுமா? நீ அவங்க கிட்ட பேசவும் கூடாது, அவங்கள பார்க்கவும் கூடாது, நீ அவங்க வீட்டுக்கு போகவும் கூடாது. புரியுதா? சரிங்க. சார் வீடு பார்த்தாச்சா? ஆ பார்த்தாச்சு. என்னம்மா வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நல்ல அமைதியான ஏரியாமா, ஒரு தொந்தரவும் கிடையாது, திருட்டு பயமே கிடையாதுமா. அப்புறம் சார் இந்த வீடு எவ்வளவு நாளா காலியா இருக்கு? அது ஒரு 4-5 மாசமா காலியா இருக்கு சார். 4-5 மாசமா காலியா இருக்கு. இன்னும் யாரும் வராம இருக்காங்க? சார் நான் தான் சில பேரை வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த வெளியூர்ல இருந்து நார்த் இந்தியன் பசங்க வர்றாங்க சார். அதிகமா வாடகை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது எனக்கு பிடிக்கல. வீடு கொடுத்தா நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஓ சரி, இந்த கீழ் வீடு இருக்குல்ல, அது கிடைக்காதா? சார் அதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க சார். பேரு ராதா கிருஷ்ணன். ஏங்க ராதா கிருஷ்ணன் பேரு நல்லா இருக்குல்ல? அவங்க இப்ப வெளியூர் போயிருக்காங்கம்மா. அப்படியா? சரிம்மா, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சரி, சாயந்தரமே அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அக்ரிமெண்ட் ரெடியா இருக்கும். சாவி கொடுத்துறேன், வந்து வாங்கிட்டு போயிருங்க. சரிங்க, Okay. பண்ணிடலாம். அப்போ நாளைக்கே பால் காய்ச்சலாமாங்க? ஆ
நாளைக்கு நல்ல நாள்னா நாளைக்கே ஆ, காய்ச்சிடலாம். சரி. சரிங்க, இந்தாங்க உங்க சாவி பிடிங்க. சரிங்க, பார்க்கலாம். வாங்க போலாமா? நான் பார்த்துட்டேன். பரவாயில்ல சகல, வைஃப் போட்டோ ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பொண்டாட்டி இவ்வளவு லவ் பண்றீங்களா, அப்படியே மறைக்கிறீங்க? இல்ல, நான் என் பொண்டாட்டிய காதலிக்கிறனா இல்லையான்னு எனக்கே தெரியல சார். சகல, ஒரு பணக்காரங்கிட்ட போய் அவன் எவ்வளவு பணம் வச்சிருக்கான்னு கேட்டு அவன் இவ்வளவு பணம் தான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டானா அவன் பணக்காரனே கிடையாது. அதே மாதிரிதான் ஒரு பொண்டாட்டி இவ்வளவு லவ் பண்ற ஒரு புருஷன் சொல்லிட்டானா அவன் புருஷனே கிடையாது. ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம முதல்ல பிரியாணி சாப்பிடுவோம். இந்தாங்க, உட்காருங்க. என்ன சகல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல் இருக்கு. பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. குடும்ப கட்டுப்பாடு பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சகல, நீ ஹாஸ்பிட்டல்ல பார்த்தல, என் பொண்டாட்டி குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்காதீங்க அந்த அப்ளிகேஷன் கிழிச்சு போட்டுட்டா. இதுல இருந்து என்ன தெரியுது, அவ என் கூட வாழணும், பல பல குழந்தைங்களை பத்தி சந்தோஷமா இருக்கணும்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறா சகல. சகல, அத பத்தி யோசிக்கிறேன்னா சொல்லிருக்கா. அதுக்குள்ள நீ குடும்பம் குழந்தைன்னு கனவெல்லாம் காணாத. விடுங்க சகல. சகல, நானாவது இந்த பாதிரோட கிராஸ் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, புடவை மேட்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை விட்டு தள்ளுங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடு மேட்டர் வச்சு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க. அட போ சகல, அந்த பிளான்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஏன்? என் பொண்டாட்டிக்கு தான் ஏற்கனவே குழந்தை பிறக்காத. நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ண என்ன பண்ணலாம் என்ன? உன் பொண்டாட்டியாவது அப்ளிகேஷனை தான் கிழிச்சா, ஆனா என் பொண்டாட்டி என்னையே கிழிச்சிருவா. டாக்டர் கூப்பிட்டு இவர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அவளே ஈவிரக்கம் இல்லாம சொல்லிடுவா. அடடா, ஆமா இல்ல, நான் அதை யோசிக்காம போயிட்டேன். சரி விடுங்க, நம்ம அடுத்த பிளான் கொஞ்சம் மூவ் பண்ணுவோம். அடுத்த பிளானா? என்ன பிளான்? அது சஸ்பென்ஸ், நாளைக்கு காலைல சொல்றேன். ஆனா பரவாயில்ல சகல, என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வைக்கணும்னு நீயாவது ஆர்வமா இருக்கியே. சகல, தனியா வாழ்றதுல ஒரு யூஸ்மே இல்ல சகல. பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்றதுதான் ஒரு சுகமே இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கடைக்கார செய்யற பிரியாணிக்கும் பொண்டாட்டி செய்யற பிரியாணிக்கும் நிறைய வித்தியாசமே இருக்கு, தெரியுமில்ல? ஆமா சகல, நீ சொல்றதும் சரிதான். நீ சொல்றதும் சரிதான். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா சகல, நாம பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லாம இருக்கவே முடியல பாத்தியா? அச்சோ, பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லணும், நிறைய சொல்லணும். எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்ப அள்ளி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் கவலைப்படவே கூடாது. என்ன பொய்ய சொல்றதுக்கு முன்னாடி நீ ரொம்ப அழகா இருக்கிறன்ற பொய்ய ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நீ என்ன பொய் வேணாலும் அள்ளி தெளிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே சொல்ற சகல, தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்களேன், கல்யாணமானவன் என்ன யோசிக்கிறான், தான் பொண்டாட்டி குழந்தைங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஒரு சின்ன தோணியை தான் கட்டுறான். ஆனா ஒரு பேச்சுலர் என்ன பண்றான், எல்லாத்தையும் வாழ்க்கையில அனுபவிச்சுன்னு ஒரு டைட்டானிக் கப்பலே கட்டுறான். ஆனா அதுல எது பெஸ்ட்னு உங்களுக்கே யோசிச்சு பார்த்தா புரியும். கரெக்ட் தான் சகல, தோணி தண்ணிக்கு மேல போகுது, ஆனா டைட்டானிக் தண்ணிக்கு அடியில போகுது. படம் பார்த்திருக்கிறீங்க. இங்க பாருங்க சகல, பொண்டாட்டி ஒரே விதமான சாம்பார் தான் வைக்கிறாங்க, ஆனா அதுக்கு பல விதமான பேரை வச்சு எப்பவும் அதையே ஊத்துறாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு த்ரில் இந்த ஹோட்டல் சாப்பாடுல இல்லையே. அதுவும் கரெக்ட் தான். இங்க பாருங்களேன், புருஷ பொண்டாட்டி வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகணும்னா ஒண்ணு பெருசா பண்ண வேண்டாம், ஒரு 3 வேர்ட் தான், அது சொன்னா போதும். ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கலாம்.
என்ன புதுசா சொல்ல போற? ஐ லவ் யூ இந்த 3 வார்த்தை தானே? சகல, அது அந்த பிரிட்டிஷ்கார கண்டுபிடிச்சது. அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வார்த்தை. நான் சொல்ல போற வார்த்தை அதை விட ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் வேர்ட்ஸ். அதை விட பவர்ஃபுல்லான வார்த்தையா? அது என்ன வார்த்தை சகல? நான் வீடு பெருக்கி தரேன். அட, நான் சமையல் பண்ணி தரேன். அடட, நான் பாத்திரம் கழுவி தரேன். சூப்பர். நான் புடவைய தோச்சி தரேன். சூப்பர். நீ ரொம்ப அழகா இருக்க. ஃபேண்டாஸ்டிக்யா. அவ்வளவுதான். சகல, பொண்டாட்டிக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல பயப்படுற புருஷனா இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்றேன். ஆமா சகல, நீ சாப்பிடுங்க. சொல்றது சரிதான். என்ன பிரியாணி சகல? என்ன சகல, உனக்கு மட்டும் பிரியாணி வாங்கிட்டு எனக்கு குஸ்கா வாங்கிட்டு வந்துட்டியே? எனக்கும் குஸ்கா தான். ஏன் சகல? குஸ்கா வாங்கறதுக்கு தான் கையில காசு இருந்துச்சு. என்ன சகல, போகும்போது சொல்லியிருந்தா நான் பைசா கொடுத்துருப்பேன்ல. இப்ப வேணா கொடுங்க, நான் போய் குஸ்கா கொடுத்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல வேணாம், இப்ப நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வேணா பிரியாணி வாங்கிக்கலாம். மட்டன் பிரியாணி. சரி வாங்கிட்டா. சூப்பர். நல்லா சாப்பிடுங்க. தேடி பாருங்க, பீஸ் இருந்தாலும் இருக்கும். அனுப்பிடுறேன் சார், அனுப்பிடுறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா அனுப்பிடுறேன். நீங்க சொன்ன டைமுக்கு அனுப்பிச்சிடறேன் சார். சரிங்க சார். என்னங்க ஆ, பேசுறீங்க? சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். புது வீட்ல பால் காய்ச்சறோம், கூட இருக்கலாம்ல. தனியா வந்து என்ன பண்றீங்க? முக்கியமான போனு என்ன ஆமா, பண்றது? சரி எடுத்துக்கங்க. புது வீட்டுக்கு வந்தாச்சு, பாலும் காய்ச்சியாச்சு. ம். ஏங்க, ம், இப்படி நம்ம தனி கொடுத்துன்னு வருவோம்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அம்மா அப்பா வீடு இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வரவே மாட்டீங்க. என்னால வந்துட்டீங்க. திவ்யா, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, குடும்பம்னு இருக்கு. இப்படி தனியா வந்தாதான் எனக்கும் சில பொறுப்புகள்லாம் வரும். உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் முழு நேரம் ஒதுக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்க, நீயும் கண்ட கண்ட பிரச்சனை எல்லாம் தலையிட்டு இருப்ப. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் திவ்யா, நமக்காக கொஞ்சம் வாழலாம்ல. வாழலாமே. ஆனா நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அரிசி கடையே கதின்னு கடுப்பீங்களே தலைவா. எங்க தலைவி தனியா கிடைப்பேனே. அந்த வீடுனா எனக்கு இந்த தனிமையே தெரியாது. தலைவியை கவனிக்கிறது தான் இனிமேல் தலைவனோட வேலையே. அரிசி கடைக்கு இனிமேல் ஐயா பார்ட் டைமா தான் போவேன் வருவேன். மீதி நேரம் உன் கூட தான்.
அப்போ அரிசி கடை? அதான் என் மாமா வாழ வந்தா இருக்கார்ல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்காரு. அந்த ஆள் பாத்துக்க போறாரு. இனிமே உனக்கு பிரசவம் முடிகிற வரைக்கும் ஐயா கடைக்கு போக மாட்டாரு. பிரசவ கால விடுமுறை. ஏங்க, பிரசவம் எனக்கு இருக்கட்டுமே, உனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா நான் இருக்கேன் திவ்யா. இது பார், நியாயமா பார்த்தா பொண்டாட்டிக்கு பிரசவ லீவு கொடுக்கும் போதே புருஷனுக்கும் அதே லீவு கொடுத்து பிரசவத்துக்கு முன்னாடி 2 மாசமும் பிரசவத்துக்கு அப்புறம் 2 மாசமும் லீவு கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து சம்பளமும் கொடுத்தாகணும். ஏற்கனவே சீனாவோட ஜனத்தொகையை இந்தியா பீட் பண்ண போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இது வேறயா? நாடு தாங்காதுங்க. இது பார், நாட்டு அளவுல இல்லைனாலும் வீட்டு அளவுல இந்த ராஜா இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். இது பாருங்க, நீங்க ஒண்ணும் கொண்டு வர வேண்டாம். எப்பவும் போல நீங்க கடைக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலா பார்த்தா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ராத்திரில குழந்தை தூங்காது, அழுதுகிட்டே இருக்கும். அப்பதான் எனக்கு உங்க உதவி தேவைப்படும். ஆனா நான் இன்னில இருந்து ஒரு தாயுமானவனா மாறலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் என்னை யாரும் தடுக்க முடியாது. வேணும்னா நீ ஒரு வேலைக்காரியை வச்சுக்கோ. இந்த ஏரியாவில் நல்ல வேலைக்காரி யாருன்னு பார்க்க ட்ரை பண்றேன். வேணா நானே சொல்லி வைக்கிறேன். ஏங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சரசனி அண்ணன் கூட பிரச்சனையாயி மனஸ்தாபப்பட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கள வேணா நான் துணைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டுமா? வச்சுக்கலாம் தான். அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லை, உன் குழந்தை வேணும்னு கேட்பாங்க. அதனால உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு அவங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். அப்படியா சொல்றீங்க? ஆமா, உங்க அம்மா வீட்டில் சும்மா தானே இருக்காங்க. குழந்தை பிறந்த உடனே அவங்கள கூட்டு வச்சுக்கலாம். அவங்கள விட சரியான ஆளு வேற யாரும் கிடையாது. நமக்கும் பிரச்சனை கிடையாது. சரி, ஒருவேளை ஏதாவது அவசர ஆத்திரத்துக்கு ஆள் வேணும்னா கீழ் வீட்டுல தான் ஆள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உதவி கேட்டுக்கிறேன். அவங்க யார் என்ன தெரியலையா திவ்யா? அதான் சொன்னாரே ஓனர், அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். பேரு கூட ராதாகிருஷ்ணன். ஏங்க, பேர் இப்படி ராதாகிருஷ்ணன் அமையறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் இல்லைங்க? அவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் இல்லைங்க? பொண்டாட்டி அமைகிறதும் பக்கத்து வீட்டுக்காரன் அமைகிறதும் கடவுள் கொடுத்த வரம். சரி சரி, சமையலுக்கு நேரமாச்சு. நான் போய் மதியான சாப்பாடு ரெடி பண்றேன். நீங்க அதை பாருங்க, கீழெல்லாம் நிறைய சாமான் கிடக்கு. தேவையில்லாத சாமான் எல்லாம் பரணையில கொண்டு போய் தூக்கி போடுங்க, சரியா? உத்தரவுமா? நீ போய் சமைக்கிற வேலையை பார். நான் வீடு கிளீன் பண்றதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க.